Hello friends, welcome to Mithori Creation. Free professional online ஆரி கோர்ஸில் இப்போ கிளாஸ் 13 என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்புறமேட்டு வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச். சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஃப்ளவர் அது மாதிரி இன்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அந்த ஃபில்லிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து இதில் 2 சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஒன்று வந்து சின்னதாகவும் இன்னொன்று வந்து பெருசாக வரைஞ்சிருக்கோம். இன்னர் சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சில்க் த்ரெட்டில் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து போக போக ரொம்ப சுலபமாக வர ஆரம்பிச்சிடும். சில்க் த்ரெட்டில் நான் ட்ரை பண்ண தான் செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு கட்டாயம் வருது அப்படின்றவங்க ஜரி த்ரெட்டில் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து சில்க் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் வந்து அவுட்டர் சர்க்கிள்லேருந்து எடுக்க போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்டர் சர்க்கிளில் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி நான் வந்து வெளியே எடுக்கிறேன். எட் பார்ட் மட்டும் எட் வந்து எந்த சைடு இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீடிலோட எட் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் வந்து அங்கே நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து கீழ் நோக்கி எடுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே தான். ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. இது எப்படின்னா வந்து சர்க்குலர் டைப்பில் நம்ம போடுவோம். அது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளில் நம்ம போட்டிருப்போம். இது வந்து சர்க்குலர் டைப்பில் நம்ம ட்ரை பண்ணுறோம். இது வந்து அவுட்டர் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டரில் நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைன் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து லோடிங் வந்துடும். ஓகேவா, ஏன்னா வந்து இன்னர் லைனில் நம்மளுக்கு லோடிங் வராது, அங்கங்கே நம்மளுக்கு கேப் இருக்கும். ஆனால் அவுட்டர் லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீடில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம வந்து ரைட் இன்செர்ட் பண்ணி வெளியே த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து த்ரெட்டை நம்ம புல் அண்ட் புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல பக்கத்துலேயே, ஏன்னா வந்து குட்டி ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன ரவுண்டில் வந்து நம்ம கிட்ட வந்து லைன் போடணும். அதே பெரிய ரவுண்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி லைன் போடணும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு கீழ் நோக்கி எடுத்துட்டேன். இப்போ கீழ் நோக்கி எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த இடம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஒரு பெரிய ரவுண்டு வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இன்னர் பட்டன் ஹோல் ஸ்டிச் அவுட்டர் பட்டன் ஹோல் ஸ்டிச் ரெண்டுமே பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இமேஜ் நீங்கள் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் இமேஜ் மீன்ஸ் வெறும் ரவுண்ட்ஸ் ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸும் இருக்கும். அதனால வந்து இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் கரெக்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த இன்னர் லைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்னர் லைனில் கேப் இருக்கும் பாருங்கள். ஒரு லைனுக்கு நடுவில் நம்மளுக்கு கேப் இருக்கும். இப்போ இந்த கேப் இருக்க இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம். ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் அந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மிரர் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கம் க்ளூ வச்சு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சிங் கூட பண்ணலாம். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அவுட்டர் லைன் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அவுட்டர் லைனில் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வரும். ஆனால் இன்னர் லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வராமல் அந்த இடம் வந்து நம்மளுக்கு கேப்பாக தான் இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து லாக் ஸ்டிச் போடாமல் போட்டால் எப்படி இருக்கும் லைன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் வந்து நிடில் இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இந்த இடத்துல நான் லாக் ஸ்டிச் போடல. லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம வந்து மூவ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வராது. இப்போ இந்த இடத்துல நான் லாக் ஸ்டிச் போட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வீடியோவில், அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச் போடுறதுக்கே வரல. அதே வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் லாக் ஸ்டிச் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே கம்பல்சரி போடணும் அப்படின்றது. இப்போ நம்ம லாக் ஸ்டிச் போட்டாது, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எண்ணாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்கிட்ட இப்போதைக்கு வைக்கிறதுக்கு பெரிய மிரர் சைஸ் தான் இருக்குது, அதை வந்து இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பீட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னர் பட்டன் ஹோல் ஸ்டிச். இன்னர் பட்டன் ஹோல் ஸ்டிச்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அவுட்டர் சைடில் நீடில் இன்செர்ட் பண்ணதுக்கு பதிலாக இப்போ நம்ம இன்னர் சைடில் நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு அங்கே என்ன ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி, ஆனால் வந்து இன்னர் சைட் போகணும். இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு இன்னருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, எப்படின்னா எந்த சைடு நம்ம த்ரெட்டை வந்து எடுத்தோமோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து த்ரெட்டை இழுத்துட்டு போகணும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து இன்னர்னால் இன்னர் சைடு, அவுட்டர் சைடுனா அவுட்டர் சைடு.
இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் சைடில் சின்ன சின்னதாக பக்கத்தில் ஸ்டிச்சஸ் வரதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சு அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இதில் இருக்க டிஃபிகல்ட்டி. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு இன்னர் சைடு வந்திருக்கும். நீங்கள் இப்போ அவுட்டர் சைடு ஃபில்லிங் பண்ணணும். அவுட்டர் சைடு ஃபில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பீட் ஒர்க் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி நீங்கள் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கிளாஸில் நம்ம வந்து இன்னர் பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் அவுட்டர் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய இமேஜாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்ற போது நீங்கள் குரூப்பில் வந்து எப்போ வேணால் கேட்கலாம். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே வந்து வாட்ஸ்அப் டைரக்ட் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் டெய்லி கிளாஸஸ் நம்மளுக்கு வரும். அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். Bye friends, thank you for watching.